நண்பர்களே, இன்னைக்கு நாள் 80 வத்தலகுண்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போட்டோ எடுக்க 4 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்கன்னு நாங்க தூங்காம 2 மணிக்கெல்லாம் கிளம்பி, நண்பர் பார்க்க இந்திக்கார மாதிரியே இருந்தான். நானும் பார்க்கிறேன், இவன் பேசுறதெல்லாம் வைர மாதிரியே இருக்கு நண்பர்களே. கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே வண்டி பெட்ரோல் இல்லாம பதுங்க ஆரம்பிச்சுட்டான்னு டோப் பண்ணி பெட்ரோல் பல்க்கு வந்து 4000 ரூபாய்க்கெல்லாம் நாம பெட்ரோல் போடல, நம்ம போட்டதே 400 ரூபாய்க்கெல்லாம் 2 வண்டிக்கும் சேர்த்து. கண்ணு சொக்குது, டீயை போட்டால் மனமா இருக்கும்னு நண்பர் அசையாம சில சிந்தனைகளை போட்டுட்டு பட்டர் பிஸ்கட்டை டீல நினைச்சு வாயில நுழைச்சு சுட சுட டீயை குடிச்சிட்டு உள்ளங்கையில எதையோ கசக்கிட்டு இருந்தவனை கையுங்களவுமா பிடிச்சாச்சு நண்பர்களே. ஒரு வழியா 60 கிலோமீட்டர் தாண்டி பறந்து செல்லவான்னு ஸ்பாட்டுக்கு வந்து பொண்ணை அழைக்கிறத வீட்டிலேருந்தே கவர் பண்ணணும்னு பச்சக்குன்னு ஃபோட்டோஸ் வீடியோஸை எடுத்துட்டு பொண்ணை அவங்க ஊரில் இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து இங்கே தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு பார்த்தா ஃபாலோ மீன்னு கூட இருந்த குமார் பேச்சை கேட்டு ஒரு ப்ளூ கலர் காரை நம்பி ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய், சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேன்னு கிடந்த பண்ணை சீண்டி விட்டாய். இன்னும் कितना किलोमीटर? 2 கிலோமீட்டர். ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. பல சுத்தல்களுக்கு பிறகு கோயிலுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் விட்டுருந்தா கொடைக்கானலுக்கே போயிருப்போன்னு கோயிலுக்குள்ள வந்து பூ போட்டக்காரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுல நிம்மதி பூத்துச்சு நண்பர்களே. போறது போட்டோ எடுக்க, இதுல மனசுக்குள்ள அஞ்சான் பாட்டை பாடுறான் கோமாளின்னு கோயிலுக்குள்ள போய் தட்டுல இந்த தாலியை கேப்சர் பண்ணிட்டு தாலியை கட்டிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் கோயிலை சுத்துறத சுத்தி போட்டோ வீடியோஸ்ன்னு எடுத்துட்டு நான் எதுவுமே எடுக்கலன்னு சிரிப்பிலே சொல்லிட்டான் கோமாளி. கோயிலா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு சில காதல் கடலைகளை போட்டுட்டு கடைசியாக குடும்ப படத்தை ஸ்மெயில் ப்ளீஸ்ன்னு எடுத்துட்டு பூ போட்ட கார்கிட்டையும் ஃபோட்டோஸ் அமைச்சிட்டு கிளம்பலான்னு தம்ஸ்அப்பை போட்டு வரப்பதான் ப்ளூ கார் எங்களை சுத்த விட்டான்னு இந்த தடவை மிஸ் ஆகாதுன்னு போறப்ப பூ போட்ட காரை கன்சிமிட்டாம ஃபாலோ பண்ணிட்டே போய் ஸ்பாட்டுக்கு வந்து கொட்டடிச்சு வெடியை பறக்க விட்டு கிருட்டுன்னு லைட்லாம் மாட்டி கொடையை கோர்த்து எல்லாரும் மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தம்பி பந்தியில் உட்காந்து முருங்காய உறைஞ்சிட்டு இருந்தான். குச்சமே இல்லை. பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு வந்தவங்களோட நிக்க வச்சு போட்டோஸா எடுத்து தள்ளி குடும்பங்கள் கொண்டாடும்னு கேக் வெட்டி ஸ்ப்ரே அடிச்சு ஒரே செலிப்ரேஷன் தான் நண்பர்களே. வந்த கிஃப்ட்லாம் பிரிச்சு பார்த்துட்டு திரும்ப கேக் கட்டிங்னு வெட்டுறது யாரா இருந்தாலும் தூக்குறது நான் தானு சைஸா வீடியோவை போட்டு கல்யாண கடைசி நிமிடத்தை நெருங்கினதும் கிருட்டுன்னு ஃபோட்டோஸ் வீடியோஸை எடுத்துட்டு வகையாலாம் கிடையாது, ஒரே வகைதான்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன நடந்தாலும் நான் தூங்குவேன்னு தூங்குனவனை தட்டி எழுப்பி பேக் பண்ணி சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு பொருளெல்லாம் பைக்கில் போட்டு போகிற வழியில் வெயிலுக்கு கூலிங்க தண்ணியை குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து அட்டூழியங்களை சில உருட்டிட்டு ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். நைட் ஷோ படத்துக்கு வெற்றி தேட்டருக்கு போய் டிக்கெட்லாம் அப்பா சன்னன்ட்ட இருக்கு, அவர் வர 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னது விளையாட ஆரம்பிச்சுட்டோம் நண்பர்களே. போங்கு ஐயா போங்கு 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 சல்பி சேகரு. ஃபைனலாக டிக்கெட் வந்தோடனே எல்லாரும் உள்ள போய் படம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சோன்னு இன்னைக்கிட்டே சுட்ட முடிச்சிட்டோம். ஏன்டெல்லாம் அப்படி பேசக்கூடாது, நான் டென்ஷன் ஆயிருவேன்.